إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي وهب لي على الكبر إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன், ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிபூர்ணத்துவப்படுத்தப்பட்ட ஒரு தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த தீனுல் இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய நிஅமத்துகளில் மிகவும் உயர்தரமான நிஅமத், அந்த நிஅமத்தை காட்டிலும் வேறொரு நிஅமத்து பரிபூர்ணத்துவம் பெற்றதாக இருக்க முடியாது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. அல்லாஹ்வினால் பரிபூர்ணத்துவப்படுத்தப்பட்ட ஒரு நிஅமத் இருக்கும் என்றிருந்தால் அது தீனுடைய நிஅமத்து மட்டும்தான். ஏனைய நிஅமத்துகள் அனைத்தும் அதுல ரெண்டையும் அல்லாஹ் கலந்து வைத்திருக்கின்றான். சிலருக்கு நிஅமத்தாக இருக்கக்கூடியது சிலருக்கு நிக்மத்தாக இருக்கும், சிலருக்கு அருளாக இருக்கக்கூடியது சிலருக்கு சோதனையாக இருக்கும். ஒவ்வொருவரும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். திருமணம் முடித்த ஒருவர் சொல்லுகிறார், வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சூரத்து ரூம்ல சொல்லக்கூடிய லியஸ்குனு அலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாராட்டி சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது என்று ஒருவர் சொல்லுகிறாரு. இன்னொருவர் சொல்லுகிறாரு, என்னுடைய நிம்மதி, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய குடும்ப ஒற்றுமை அனைத்தும் அதோடு போய்விட்டது. அதனாலதான் நாங்கள் நிக்காஹ் செய்த உடனே அல்லாஹ்விடத்தில் கேட்கிற துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா وخير ما جبلت عليها واعوذ بك من شرها وشر ما جبلت عليها. அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் நலவை கேட்டு கெடுதியை விட்டு பாதுகாப்பு தேடுவோம். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், தீன் இருக்கிறதே, எந்த தீனுல் இஸ்லாத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேனோ அந்த தீனுல் இஸ்லாம் என்னால் பரிபூர்ணத்துவப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம், ஒரு நிஅமத். தீன் என்று சொல்லக்கூடிய அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அமைத்துக் கொள்வது. அல்லாஹ் எப்படி வாழச் சொல்லி இருக்கிறான்? அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதனை பார்த்து, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம். நீங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் என்பதின் காரணமாகத்தான் நீங்க யாருக்கு முன்னாலேயும் எந்த ஒரு கட்டத்திலையும் தலைகுனியக்கூடாது. தலைகுனியக்கூடாது. நீங்க தலையை நிமித்தித்தான் வச்சுக் கொள்ள வேண்டும். தலை நிமிர்ந்திருக்க வேண்டும். எனக்கு மட்டும் சுஜூது செய்யக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் உங்களுடைய தலை கீழே போக வேண்டும். எந்த ஒரு பிராணியை நீங்கள் பார்த்தாலும்
அது சாப்பிடக்குள்ளேயும் தலையை கீழே போட்டுத்தான் சாப்பிடும். அது ஒரு மிருகமாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம். சாப்பிடும் பொழுது தலை கீழே தைத்திடும். வாயால சாப்பிடும், தலையை குடிச்சு சாப்பிடும். ஆனா மனிதனை மட்டும் அல்லாஹ் படைத்திருக்கிறான், கையால் அள்ளி சாப்பிடு, கையை தூக்கி தலைக்கு மேல கொண்டு வைத்து வாய்க்கு கிட்ட கொண்டு போய் சாப்பிடு, தலையை குடியாதே. வழக்கது கர்ரம் பனி ஆதம், ஆதமுடைய மக்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். இந்த கண்ணியம் எப்படிப்பட்ட கண்ணியம் என்று சொன்னால், தன்மானத்துடன் வாழ வேண்டும், தன்னிறைவுடன் வாழ வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கி வழிபடக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாழக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டும், யாரிடத்திலும் கை நீட்டக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தினான். மனிதர்கள் கண்ணியமானவர்கள், மனிதர்கள் சங்கையானவர்கள், மனிதர்கள் பரிசுத்தமானவர்கள். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்குண்டா, இதை சஹாபாக்கள் புரிந்து கொண்ட விதத்தை பாருங்கள். மக்காவிலிருந்து முஹாஜிரீன்கள் மக்காவை விட்டுவிட்டு, சொந்த பூமியை விட்டுவிட்டு, சொந்த ஊரை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து போய்விட்டார்கள். ரெஸ்பெக்டா போனாங்க, மிகவும் மரியாதையுடன் போனார்கள், சுய மரியாதையை பேணிக்கொண்ட நிலையில போனார்கள், அனைத்தையும் விட்டுவிட்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னால் இவைகள் எதுவுமே எந்த பொறுமதியும் அற்றது என்று சொல்லி அவர்கள் மதீனாவில் போய் செட்டில் ஆகிவிட்டார்கள். மதீனாவுக்கு போன சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த அன்சாரி சஹாபிகளை அழைத்து, முஹாஜிரீன்கள் ஏழை அனைத்தையும் துறந்து அனைத்தையும் விட்டுவிட்டு வெறும் கையுடன் மதீனா முனவ்வராவுக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களும் நீங்களுமாக சேர்ந்து மதீனாவை கட்டியெழுப்புங்கள், நீங்களும் அவர்களுமாக சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில் ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்கினார்கள். அந்த சகோதரத்துவத்துக்கு தான் வரலாறுல சொல்லப்படும், அது ஒரு கொள்கை ரீதியான சகோதரத்துவம், ஈமானிய சகோதரத்துவம். மதீனா வாசியும் ஒரு மக்கா வாசியையும் சகோதரராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோடி போட்டு விட்டார்கள், கோர்த்து விட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமாவுடைய ஆக பெரிய பணக்கார சஹாபி, பெரிய பணக்கார சஹாபி, அல்லாஹ் செல்வத்தை குமித்திருந்தான், பணக்காரராக இருந்தாரே அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அனைத்தையும் திறந்து வந்திருக்கிறாரே. வந்த சந்தர்ப்பத்தில் மதீனா முனவ்வராவுடைய ஆக பெரிய பணக்கார சஹாபி ஸஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், நீங்க அப்துர் ரஹ்மானை பார்த்துக்கோங்க, அப்துர் ரஹ்மான் உங்களுடைய சகோதரர், அப்துர் ரஹ்மான் அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வார்த்தையை சொன்னதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்துர் ரஹ்மான் அவுஃபை பார்த்து, அப்துர் ரஹ்மான் நீங்க இந்த சகோதரர், சகோதரர், எனக்கு 2 தோட்டம் இருக்குது, ஒரு தோட்டம் உங்களுக்கு, எனக்கு செல்வம் இருக்குது, என்ற செல்வத்தில் சரி பாதி உங்களுக்கு, உங்களுக்கு தேவண்டா எனக்கு 2 மனைவிமார் இருக்கிறாங்க, நான் ஒருவருக்கு விவாகரத்து செய்கிறேன், அவருடைய இத்தாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு வேணுமெண்டா அவன் நிக்காக செய்து கொள்ளவும் முடியும், நான் கிவ் அப் பண்றேன், உங்களுக்கு இதைத்தாரேன் அதைத்தாரேன் இதைத்தாரேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து துறந்து அனைத்தையுமே விட்டுவிட்டு மதீனா முனவ்வராவுக்கு வந்திருக்கிறாரே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, அவர் எதிர்பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, அவருடைய மனதில் இப்படி கிடைச்சா நல்லவென்று ஆசை வரவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு உதவி வந்திருக்குது. வேற என்ன தெரியுமா சொன்னார்? எடுத்ததுமே உதாரணமாக யோசியுங்கள் அன்புக்குரியவர்களே, எனக்கு அல்லது உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்ட எப்படி இருக்கும்? எனக்கு ஒருத்தர் கொண்டு வந்து தந்தாரு, உங்களுக்கு ஒருத்தர் கொண்டு வந்து தந்தாரு, இதை வச்சுக்கோங்க, நீங்க எல்லாத்தையும் திறந்து வந்திருக்கிறீங்க, நீங்க உங்களோட காலத்தை நேரத்தை சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறீங்க, நீங்க சோசியல் ஒர்க் செய்றீங்க, நீங்க நல்ல வேலை செய்றீங்க, இதை பாவித்துக்கோங்க சொல்லி ஒருத்தர் எங்கள்கிட்ட தந்தா
நாங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். ஹதியாக்கள் தட்டப்படக்கூடாது, ஒருத்தர் விரும்பி தந்தா அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாம் ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ்ல எங்களுக்கு ஞாபகம், ஆனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாரக்கல்லாஹு லக்க ஃபீ மாலிக வ அஹ்லிக். உன்னுடைய பணத்திலேயும் உன்னுடைய செல்வத்திலேயும் உன்னுடைய குடும்பத்திலேயும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. துல்லனி அல சூக், எனக்கு பஜார காட்டித்தான், எனக்கு தொழில் செய்த வழியை காட்டித்தான், எனக்கு இந்த இடத்துல போனா வியாபாரம் செய்யலாம் என்றதை காட்டித்தான். சொல்லி போட்டு சொன்னாரு, இஸ்லாத்துக்கு முன்னாலேயே இந்த கையை நான் யார்கிட்டையுமே நீட்டி எதுவுமே வாங்கி இல்ல, இஸ்லாத்துக்கு பிறகு கை நீட்டி வாங்கிறது எனக்கு அவ்வளவு அழகில்லை என்றார். இந்த கையை நான் யார்கிட்ட நீட்ட மாட்டேன், எனக்கு உழைக்க தெரியும் என்ற நான் சுய மரியாதையுடன் வாழக்கூடியவன், சுய ரெஸ்பெக்டாக வாழக்கூடியவன். அல் யதுல் உல்யா கைரு மின் யதி சுஃப்லா, கீழே உள்ள கையை விட மேல உள்ள கை நல்லமென்று சொல்ற மார்க்கத்தை சேர்ந்தவன் நான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு சுய மரியாதை கொண்ட, தன்னிறைவு கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். அந்த சமூகம் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட். ஆத்மீகமா, தொழுகையா, அல்லாஹ்வுடைய ஜிக்ரா, மக்களுக்கு உதவி செய்வதா, எல்லாத்திலையும் சஹாபாக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உவமானமாக உதாரணமாக ஆக்கி வைத்தான். அதில் ஒரு மிக முக்கியமான பகுதி தான் இன்றைக்கு எங்களோட உம்மத்தில் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. இது ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இந்த உம்மத்திடமிருந்து முதலாவது பறிக்கப்படக்கூடிய நிஅமத் என்ன தெரியுமா? தொழுகையில் உள்ள இன்பம் பறிக்கப்படும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையில என்னுடைய கண்குளிர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க. குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், தொழுகையில் என்னுடைய கண்குளிர்ச்சி இருக்குன்னாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பார்ப்போம், எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சி தொழுகையில இருக்குதா? தொழுகையில இன்பம் அடைகிறோமா? அல்லது ஒரு கடமைக்கு தொழுகையை செய்கிறோமா? தொழுகையை கடமைக்கு செய்கிறோமா? தொழுகையை இன்பமா செய்கிறோமா? சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. நான் தொழுகைக்கு தக்பீர் கற்றேன் என்று சொன்னால் எனக்கு சந்தோஷம். நான் அல்லாஹ்வுடன் நேரடியாக உறவாட ஆரம்பித்து விடுகின்றேன். என்னுடைய தேவைகள் தொழுகையை கொண்டு பூர்த்தியாகும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்துக்கு வரக்கூடிய சோதனைகள்ல மிக முதலாவது சோதனை என்ன தெரியுமா? தொழுகையில உள்ள ருசி ரசனை எடுக்கப்பட்டு விடும். மக்கள் தொழுவாங்க, பள்ளி நிறைய ஆக்களிப்பாங்க. இது நான் சொன்னல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முந்தி குர்ஆன் சொல்லுது, ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத் வத்தபஉஷ் ஷஹவாத். பணத்தை வீண்வரையம் செய்வது எங்களுக்கு தெரியும், பணத்தை வீண்வரையம் செய்வதை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். தொழுகையை வீண்வரையம் செய்வது அப்படித்தான் குர்ஆன் சொல்லுது. இதாஅத்துல் மால், பணத்தை வீண்வரையம் செய்வது எப்படியோ அதே போல குர்ஆன் சொல்லுது தொழுகையை வீண்வரையம் செய்வது. தொழுகையில வீண்வரையம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ், கடையெல்லாம் மூடிட்டு மிகவும் வியாபாரம் நடக்கக்கூடிய சுறுசுறுப்பான ஒரு நேரத்தை இழந்து பள்ளிவாசலுக்கு வந்திருக்கின்றோம், தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கின்றோம். இப்ப கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், எத்தனை பேருக்கு இந்த தொழுகைய, இந்த ஜும்மாவுக்குள்ள உள்ள இருந்தே தொழ முடியும், தொழுகைக்குள்ளிருந்தே தொழ முடியும். நாங்கள் எல்லாரும் தொழுகிறோம். என்னோட தொழுகையினூடாக அல்லாஹ்வுடைய ஜிக்ர் எந்த அளவுக்கு நடக்குது? உடம்பு எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு வரையிலும், ஒது செஞ்சு கொண்டு பள்ளிக்கு வரையிலும் எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கும். ஆனா தொழுகைக்கு உள்ள இருந்து எத்தனை பேருக்கு தொழ முடியும்? தொழுகைக்குள்ள இருந்து தொழுவதா என்ன? قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. எல்லாரும் சொல்லுவாங்க, ஹுஷூ ஹுதுவோட தொழணும்.
உள்ளச்சம் இறையச்சத்தோட தொழணும், தக்பீர் கட்டின அல்லாஹ்வுடைய சிந்தனையோட தொழணும் என்று சொல்றாங்க. நாங்களே சொல்றோம். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? இது ஒரு உதாரணம் ஒன்று சொல்லி விளங்கப்படுத்துவதாக இருந்தா, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எங்கட வீட்டில் ஒரு 3 வயசு புள்ளையோட கையில ஒரு கார்ட்டூனை கொடுத்து பாருங்க பார்ப்போம். அந்த புள்ள கார்ட்டூன் எப்படி பார்க்குதுண்டு. எல்லாருடைய கையில மொபைல் போன் இருக்குது. வீட்டுக்கு போனதுமே வாப்பட போனை புள்ள எடுக்கும். அந்த புள்ளையோட கையில போனை கொடுத்து பாருங்க பார்ப்போம். அந்த புள்ள கார்ட்டூன் எப்படி பார்க்குதுண்டா, கார்ட்டூனை பார்க்கல, கார்ட்டூனுக்கு உள்ள போய் கார்ட்டூனை பார்க்குது. அந்த புள்ளையோட காது கேட்காது. அந்த புள்ளைக்கு பக்கத்தில் யாராவது போனா விளங்காது. அந்த புள்ளை யாராவது டச் பண்ண புள்ளை கோபம் வரும். அந்த புள்ள கார்ட்டூனுக்குள்ள போயிட்டது. நான் கேட்கிறேன், அந்த 3 வயசு புள்ள அந்த கார்ட்டூனுக்குள்ள போய் கார்ட்டூனை பார்க்கிறது போல எப்ப எனக்கும் உங்களுக்கும் தொழுகைக்கு உள்ள போய் தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்? நாங்க எல்லாரும் தொழுகிறோம். நாங்க எல்லாரும் தொழுகிறோம். நீங்க எல்லாரும் நாங்க எல்லாரும் ஜும்மாவுக்கு வந்திருக்கின்றோம். அல்லாஹ் எங்கட ஜும்மாவை பொருந்திக் கொள்வானாக, எங்கட தொழுகையை கபூல் செய்வானாக. கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். முஅஸ்ஸின் எங்களை கூப்பிட்டாரு, பள்ளிக்கு வாங்கோன்னு தொலை வாங்கோன்னு கூப்பிட்டாரு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்தில தொழுகையின் பால் தொழுகைக்காக வேண்டி முஅஸ்ஸின் உங்களை அழைத்தால், முஅஸ்ஸின் கூப்பிட்டார், ஹய்ய அலஸ் ஸலா, தொழுகையின் பக்கமாக வாங்கோ, அஸ்ஸலாத்து ஜாமிஆ ரஹ்மக்குமுல்லாஹ், கூட்டு தொழுகை ஆரம்பமாக போகுது வாங்கோ என்று சொல்லி முஅஸ்ஸின் பள்ளிக்கு மக்களை அழைத்தாரு. ஆனா அல்லாஹ் சொல்றான், தொலை வரவானம், தொழுகைக்கு வரவானம். ஏன் தெரியுமா வரவானம் என்றான்? இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். ஃபவைலுன் லில் முஸல்லீன், ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட தொழுகையின் பக்கம் வாங்கோன்னு அல்லாஹ் கூப்பிடாம அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஸிக்ரின் பக்கமாக விரைந்து வாங்கோ. முஅஸ்ஸின் கூப்பிட்டார தொழுகைக்கு, அல்லாஹ் சொல்றான் நீங்க வாங்கோ. தொழுகை என்பது தொழுகையின் ஊடாக எதிர்பார்க்கப்படக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது தான் அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய ஞாபகம். நாங்க இப்படி யோசிப்போமே, தொழுகையிலேயே அல்லாஹ்வுடைய சிந்தனை எனக்கு உங்களுக்கு இல்லை என்றிருந்தால், தொழுகையிலேயே அல்லாஹ்வுடைய ஞாபகம் எனக்கு உங்களுக்கு இல்லை என்றிருந்தால், தொழுகைக்கு வெளியே எப்படி வரப்போகுது? தக்பீர் கட்டினோம், பள்ளிக்கு தக்பீர் கட்டினோம், எப்படி இருக்குது? குர்ஆன் சொல்லுது, தக்பீர் கட்டினா நீங்க எல்லாத்தையும் மறந்து விடுங்கள், எதிர்காலத்தையும் மறந்து விடுங்கள், எதிர்காலத்தையும் மறந்து விடுங்கள், இறந்த காலத்தையும் மறந்து விடுங்கள், forget past, அதையும் மறந்து விடுங்கள், ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ண வானம், பிரசன்ட்ல இருந்து பாருங்கோ. அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, கவலைப்பட வேண்டாம். பாஸ்ட நினைச்சு கவலைப்பட வானம், ஃபியூச்சரை நினைச்சு பயப்பட வானம். வஅப்ஷிரு, நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க தொழுகையில இருந்து அல்லாஹ் இப்ப என்ன வாழ வைத்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் இப்ப அவகாசம் தந்திருக்கிறான் என்ற நிலையில இருந்து நீங்க யோசிக்க பார்ப்போம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தொழுகை எப்படியாக மாறும் என்று சொல்லி, அதனால தொழுகையில கவனம் செலுத்துங்கள். தொழுகைக்கு உள்ள போய் தொலைப்பாருங்கோ, தொழுகைக்கு உள்ள இருந்து தொலைப்பாருங்கோ. அதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? குடும்பத்தோட தொழணும், குடும்பத்தோட தொழணும். எங்கட பிள்ளைகள் எங்க? இப்ப எங்கட பிள்ளைகள் எங்க? இங்க இருக்கிற வாலிபர்கள், இங்க இருக்கிற வயோதிபர்கள், இங்க இருக்கிற சகோதரர்கள் அனைவரும் யோசிங்கோ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புல் இருக்கல்ல, ஆரம்ப கட்டத்தில் புள்ள பாக்கியம் இருக்கல்ல, துஆ கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான புள்ள பாக்கியத்தை தா, சாலிஹான குழந்தைகளை தா. அந்த குழந்தைகள் சாலிஹான பிள்ளைகள்.
அந்த குழந்தைகள் ஹாபிஸாக இருக்கணும், ஆலிமாக இருக்கணும், எதுவுமே கேட்கல. சாலிஹான குழந்தை, பொய் பேசாத குழந்தை, வாக்கு மீறாத குழந்தை, அல்லாஹ்வை நம்பிய குழந்தை, ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய குழந்தை. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். சாலிஹான குழந்தை, தனக்குள்ள தான் நல்லவன், தன்னால மற்றவனுக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது, தான் இன்னமொத்தனுக்கு சுமை இல்லை. அப்படிப்பட்ட சாலிஹான குழந்தைகளை தாண்டி முதலாவது துஆ கேட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ கேட்கிறாங்க, எந்த பதிலும் வர இல்லை. தள்ளாடக்கூடிய வயது, முதுமை பருவத்தை அடைந்து விட்டார்கள். இதற்கு பிறகு குழந்தை பாக்கியம் என்பது பாசிபிள் இல்லைன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல வச்சு அல்லாஹ் நன்மாராயம் சொல்லுகிறான், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. ஹல் அதாக ஹதீஸு ضيف இப்ராஹிம் அல் முக்ரமின். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸாரியாத்துல சொல்லுகிறான். இப்படிப்பட்ட மலக்குமார்கள் வந்து நன்மாராயம் சொன்ன கட்டம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அந்த வார்த்தையை சொன்ன சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் திரைக்கு பின்னால் இருந்து ஃபஸக்கத் வஜ்ஹஹா வகாலத் அஜூஸுன் அகீம், நான் ஒரு வயசாலி பொம்புல, நான் ஒரு மலடி, எனக்கு எப்படி புள்ள கிடைச்சோம்? காலு கதாலிக்கு, அப்படித்தான் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், உங்களுக்கு புள்ள கிடைச்சும். ஒரு புள்ளைய கேட்டாங்க, 2 புள்ளைய கொடுத்தான். அல்லாட்ட கேட்டது புள்ளையத்தான் கேட்டாங்க, அல்லாஹ் நபியை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாட்ட கேட்டது புள்ளைய, அல்லாஹ் கொடுத்தது நபிய. சாலிஹான குழந்தைய கேட்டாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை கொடுத்தான். அந்த 2 புள்ளையும் கிடைச்சிட்டுது. இப்ப என்ன துஆ கேட்டாங்க? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் யோசிங்கோ. பெற்றோர்கள் யோசிங்கோ, நானும் யோசிக்கிறேன். நீங்க எல்லாரும் தொழுகையாளிகளாக மாறணும் என்ற கன்சர்ன் எனக்கு இருக்கணும். ஆனா அதை விட பன்மடங்கு முக்கியம், இந்த குடும்பம் தொழுகையாளிகளாக இருக்கணும். நீங்க பசியில மௌத்தான நான் குத்தவாளி இல்ல, ஆனா என் குடும்பம் பசியில மௌத்தான நான் குத்தவாளி. நீங்க தொலை இல்லைன்னு அல்லாஹ் எனக்கு கேட்க மாட்டான், ஆனா என் குடும்பம் தொலை இல்லைன்னு அல்லாஹ் நிச்சயமா எனக்கு கேட்பான். எங்கட குடும்பம் எங்க? எங்கட பிள்ளைகள் எங்க? நாங்க எல்லாரும் யோசிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு அழகான வாப்பா. அவர் துஆ கேட்டார், 2 புள்ள கிடைச்சிட்டது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லீ அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். இந்த முதுமை பருவத்தில், இந்த எல்டரி ஏஜ்ல எனக்கு 2 புள்ளை அல்லாஹ் தந்திருக்கிறான், இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும். அவனுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வை புகழுங்க புள்ளை பாக்கியம் உள்ளவங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க பிள்ளைகளை பார்த்து. யாருக்கு செஞ்ச என்ன நலவோ தெரியாது, இப்படிப்பட்ட கண்குளிர்ச்சியான பிள்ளைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். பிள்ளைகள் மோசமானதுக்கு காரணம் பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகள் மோசமானதுக்கு காரணம் பிள்ளைகளை வளர்த்தவர்கள். மறந்து விட வேண்டாம். ஒரு வாப்ப சொல்றாரு, நான் யாருக்கு செஞ்ச அநியாயமோ தெரியா, அல்லாஹ் இவன் எனக்கு தந்தான் என்று சொன்னா, அது யாரும் உங்களுக்கு செஞ்ச, நீங்க செஞ்ச அநியாயம் உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது. புள்ளையோட வளர்ப்பு சரியில்லை, அது வளர்த்தவனுடைய மிஸ்டேக், கார்டியன் மிஸ்டேக், அது ஃபாதர்ஹுட் மிஸ்டேக். வளர்க்கப்படாத பிள்ளைகள், நெறிப்படுத்தப்படாத பிள்ளைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 புள்ள கிடைச்சிருக்குதே, புள்ளைகளை வச்சு கொண்டு கேட்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லீ அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பீ லஸமீஉத் துஆ. நான் சொல்லக்கூடிய இந்த துஆவை, என்னுடைய பிரார்த்தனையை, என்னுடைய ஹம்தை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ் ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யதி. முதலாவது துஆ, என்னையும் என்ற குடும்பத்தையும் என்ற பரம்பரையையும் என்ற சந்ததியையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவளாக ஆக்கி வைத்திடு யா அல்லாஹ். இன்றைக்கு நானும் ஒரு வாப்பா, நீங்களும் வாப்பா, நாங்களும் குழந்தைகள், எங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், எங்களோட குடும்ப வாழ்க்கையில தொழுகை எங்க இருக்குது? தொழுகைக்கு என்ன முக்கியத்துவம்?
தொழுகைக்கு என்ன ஏற்பாடு? இந்த சமூகத்திட்ட தொழுகை பெர்ஃபெக்டா இல்லையோ, தொழுகையில பக்குவம் இல்லையோ, தொழுகையில பேணுதல் இல்லையோ, தொழுகையில அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லையோ, தொழுகை இருக்கிற தொழோடுமை என்ற கண்குளிர்ச்சி இல்லையோ, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த சமூகம் ஆல்ரெடி கரப்டட் ஆகிவிட்டது. எனவே வாழ்க்கையில நல்ல ஒரு சந்தர்ப்பம், ரமதான் வந்து கொண்டிருக்குது. ரமதானை வரவேற்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். உம்ராக்கள் செய்ய ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். எல்லாம் நடக்கிறது. விடவும் முக்கியமாக தொழுகைக்காக வேண்டி ஆயத்தமாகுங்கள். தொழுகையை படித்துக் கொள்ளுங்கள். எப்படி தொழணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் தந்த குடும்பம் புள்ளைகளை கொண்டைத்து விட்டுட்டு வாராங்க மக்கா முக்கர்ரமாவுல, பாலைவன பூமியில. பாலைவன பூமி ஒன்றுமே இல்லை, டெசர்ட் ஒன்றுமில்லை. பிவாதின் கைரி ஸி ஸர்இன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம். ஒரு பாலைவன பூமியில விட்டுட்டு வாராங்க வாப்பா. அல்லாஹ்ட்ட வந்து கேட்ட துஆவும் அதுதான், ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ். என் குடும்பம் தனிமையில் இருக்கிறாங்க, நான் இல்ல, ஆனா என் புள்ள தொழணும், என் புள்ளட தொழுகை சீராகணும். நான் எல்லாருக்கும் சொல்றேன், மஹல்லாவில் உள்ள எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு ஆலிமிடத்தில் போய்த்து ரகசியமாக உட்கார்ந்து கொஞ்சம் அவரை கண்ணியப்படுத்தி இந்த தொழுகையை கொஞ்சம் பாருங்களே, நான் தொழுகிறது சரியா? ஒரு ஆலிமுக்கு உங்களோட தொழுகையினுடைய வெளித்தோட்டத்தை பார்த்து சொல்லேலும் நீங்க தொழுகிறது சரி பிழை என்று சொல்லி, சுஜூத் எப்படி செய்யணும், ருக்கு எப்படி செய்யணும், சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி ஓதணும் என்ற அவருக்கு சொல்லேலும் ஒரு ஆலிம் சொல்லுவாரே. ஆனா உங்களோட தொழுகையில நீங்க எங்கிருந்தீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட தொழுகையில் எங்க நீங்க இருந்தீங்க உங்களுக்கு தான் தெரியும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட உள்ளச்சம் இறையச்சம் நிறைந்த தொழுகையை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. வாழ்க்கையில பழகிக்கோங்க. அனுபவப்பட்டு சொல்லுகின்றோம். எங்களுடைய அழுக சத்தத்தில் எங்களோட பிள்ளைகள் சுபகு எழும்ப வேண்டும். பதுவா சத்தத்தில் அல்ல, சாபம் என்ற சத்தத்தில் அல்ல. வாப்பா உம்மா ரெண்டு பேரும் வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத், வாப்பா உம்மா ரெண்டு பேரும் எழுப்பி தஹஜ்ஜத் தொழுகிறாங்க. தஹஜ்ஜத் தொழுட்டு கையேந்தி இருக்கிறாங்க. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. வாப்பா துஆ கேட்கிறார், உம்மா துஆ கேட்கிறாங்க. யா அல்லாஹ், எங்கட குழந்தைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கி வச்சிரு யா அல்லாஹ், எங்கட பிள்ளைகளையும் எங்களையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஆக்கி வச்சிரு யா அல்லாஹ் என்று அழுதழுது துஆ கேட்கிறாங்க. இந்த அழுக சத்தத்தில் எங்கட பிள்ளைகள் எழும்பினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசனை பாருங்க பாப்போம். ராவு 2 மணிக்கு உங்களோட மகன் எழும்பினாரு. வயசு வந்த மகன், 23 வயசு மகன், 22 வயசு மகன் 2 மணிக்கு எழுப்பி பார்க்கிறாரு. வாப்பா தொழுது கொண்டிருக்கிறாரு, உம்மா தொழுது கொண்டிருக்கிறா. இந்த உம்மா வாப்பாவை பத்தி அந்த மகன் உள்ளத்தில் என்ன பிறக்கும்? இல்ல, பிள்ளைகளுக்கு தெரியாம பிள்ளைகளை தூக்கமாக்கி விட்டு ஏதோ பார்க்கக்கூடாத காட்சியை, பார்க்கக்கூடாத ஒரு பார்வையை ஏதோ ஒன்றில் பார்த்து கொண்டிருந்தோம். பிள்ளைகள் வந்ததுமே அதை ஆஃப் பண்ணிட்டோம்டா. நான் கேட்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு கில்ட்டியாக இருக்கும், அந்த பிள்ளைக்கு எவ்வளவு கில்ட்டியாக இருக்கும்? பாவம் செய்யக்கூடிய நிலையில் எங்கட குழந்தைகள் எங்களை பார்த்து விடக்கூடாது. அல்லாஹ் மறைத்து விடுவானாக. நன்மைகள் செய்யக்கூடிய காட்சிகளை எங்கட பிள்ளைகள் பார்க்க வேண்டும். வாப்பா குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார், தாய் துஆ செய்து கொண்டிருக்கிறாள், தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறாங்க, ஸலவாத் ஓதிக் கொண்டிருக்கிறாங்க, நல்லதுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில எங்கட குழந்தைகள் எங்களை பார்க்க வேண்டும். அந்த குழந்தை, அந்த பெற்றோருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், சுபசோபனம் உண்டாகட்டும். ஏன் அப்படிப்பட்ட ஒருவனாக நான் இருக்கக்கூடாது? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுயமரியாதையுடன் தன்னிறைவுடன் வாழ்வதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. எங்களுடைய தொழுகையில உள்ளச்சத்தையும் இறையச்சத்தையும் ஆக்கி வைப்பானாக. எந்த இஸ்லாத்தின் பக்கமாக அல்லாஹ் எங்களை அழைப்பு விடுத்திருக்கிறானோ அந்த இஸ்லாத்தை முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க அல்லாஹ் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.